When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every single day you can begin the competition. Get profit with your every trade. Just know that Forex is your mission. Forex is my life. Forex is my life. Good evening friends. Last few weeks weekly analysis என்னால கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல. ஸோ அப்கமிங் வீக்ஸில் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த வாரத்துக்குண்டான டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய நெக்ஸ்ட் செமினார் வந்து ஹொசூரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆக்சுவலாக நான் டேட் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த செமினார்ஸ் வந்து இந்த மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக செகண்ட் வீக் பிளான் பண்ணியிருந்தோம். மேபி செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது சாட்டர்டே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் செமினார் இருக்க போகுது. ஸோ அதான் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் ஹொசூர் செமினாருக்கு நீங்கள் உங்களுடைய சீட்ஸ் வந்து ப்ரீவியஸாக புக் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் சினாரியோவில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூஸ் பிரெக்சிட் தான். ஆக்சுவலாக பிரெக்சிட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பிரெக்சிட் அக்ரிமெண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடை அடுத்ததாக பார்க்கும் பொழுது இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல அது வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி ஒன்ஸ் அது அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இங்கிலாந்து வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளில வந்துடும். பட் இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ண விடாம இருக்கிறதுக்கு ஈவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோடைய புதிய கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அவங்களுடைய பீப்புள்ஸே அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்றதுக்கு சம் பீப்புள்ஸ் அது ஒரு இஷ்யூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. மேபி இவங்க ஐ திங்க் இங்கிலாண்டோட மோஸ்ட்லி அவங்க செகண்ட் வீக்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தான். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா பவுண்ட் ட்ரேடர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இதுக்குண்டான ரிசல்ட் எஸ்ஆர் நோங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா அது பேஸ் பண்ணி மார்க்கெட் அப்கமிங் டேஸ்ல ஆக்சுவலாக மூவ் ஆகும். எஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா பவுண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லி அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பையா இருக்கும். ஒருவேளை அது பார்லிமெண்ட்ல ரிஜெக்ட் ஆகிருச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறமும் திரும்ப இந்த அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதை பாஸ் பண்றதுக்கு அவங்களுடைய பார்ட்டி பீப்புள்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதுக்கு தான் அவங்களுடைய ஃபைனல் ஒரு சான்ஸும் கூட. ஸோ அதனால பவுண்ட் மட்டும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கும். மற்றபடி எல்லா கரன்சிஸுமே உங்களுக்கு ஆஸ் யூசுவல் பொலிட்டிக்கு நார்மல் ஆயிடுச்சு. மற்ற பொலிட்டிக்கல் ரிலேட்டடா வேர்ல்டு வைடா வேற எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. ஸோ இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூஸ் பிரெக்சிட் மட்டும் தான். ஸோ அது பிரெக்சிட் ஒன்லி அது பவுண்டை மட்டும் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்கு. அதர் கரன்சிஸ் எல்லாமே நீங்க ஆஸ் யூசுவல் நார்மலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகலாம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது EURUSD. EURUSD இப்போதைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் உங்க மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
லாஸ்ட் வியாழக்கிழமை அதை ஆக்சுவலா பிரேக் பண்றதுக்கு அந்த ரெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அகைன் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன டவுன் நடந்திருக்கு. இப்போ கரண்ட்ல EURUSD என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் கரண்ட் சுச்சுவேஷன்ல மோஸ்ட்லி நீங்க ஆக்சுவலா ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து EURUSD அப் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ லோ வரும்போதெல்லாம் பை பண்ணலாம். இருந்தாலும் அதோடைய கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கான்ஃபிடண்டா கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த ஹை ஆக்சுவலா இப்போதைக்கு லாஸ்ட் வீக்கோடைய ஹை மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் ஆனது அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.1505, நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ப்ரீவியஸா சொல்லிட்டு இருக்கக்கூடிய 1.1752. ஸோ EURUSD செல் பண்ண வேண்டாம். 1.13 அல்லது 1.1400 பிரைஸ் ரேஞ்ச மார்க்கெட் பிரேக் ஆனது அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு 1.1505 அல்லது 1.1752 வரையிலும் உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் நீங்க ஹோல்டு பண்ண முடியும். நாம அடுத்ததா பார்க்க போறது GBPUSD. GBPUSD நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்துட்டு நீங்க பார்க்கலாம், மார்க்கெட் மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். அது ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா திடீர்னு மேலே போகிறது, அடுத்த கடையில் மார்க்கெட் கீழே வருது, சம்திங் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கு. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லோவில் வந்து பார்த்தா இருந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஒரு லோ ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் ஆனால் செல் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து செல் பண்ணிடாதீங்க. GBPUSD அல்லது பவுண்டை வந்து இப்போதைக்கு வந்து செல் பண்ண வேண்டாம். லோ வரும்போதெல்லாம் பை பண்ண வேணா ட்ரை பண்ணுங்க, செல் பண்ணிடாதீங்க. பை எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஒரு ரீசன்ட் டேஸா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலேயே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல மார்க்கெட் போய் செல் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அது ஒரு ட்ரையாங்கிளோடைய குறுகிய பகுதி இப்போ மார்க்கெட் வந்துருச்சு. ஒன்று கீழே பிரேக் ஆகணும் அல்லது மேலே பிரேக் ஆகணும். கீழே ஒருவேளை பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் செல் பண்ணலாமான்னா கண்டிப்பாக செல் பண்ணாதீங்க. மேலே பிரேக் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் ஆகுது, மண்டே டியூஸ்டே உங்களுக்கு எதாவது பிரேக் ஆகுதுன்னா தாராளமா பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு இந்த லோ ரேஞ்சஸ் ஆக்சுவலா 1.2730 இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் கொடுங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு உங்களோட இனிஷியல் டார்கெட்டுங்கிறது இந்த டார்கெட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ஒரு ரீசன்ட் ஹை 1.3177. ஸோ அப்படியே நீங்க உங்களுடைய டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால பவுண்டை பொறுத்த வரையிலும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுங்க, செல் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது AUDUSD. AUDUSD நம்ம ப்ரீவியஸே சொல்லியிருப்போம், ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்ட் சேனல் உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு, இங்கே மார்க்கெட் பை ஆகும்னு சொன்னோம். ஸோ பையில தான் போயிட்டு இருக்கு. இது இப்போ கரண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் பையில் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தாலும் சரி, ஆக்சுவலாக ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா இங்கே லோவில் பை பண்ணிட்டு தான் ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக வந்து பை பண்ணாலும் சரி, சரி ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் உங்களுடைய பை பொசிஷன் இருந்தாலும் சரி, அல்லது நியூவாக பை பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் பை பண்ணவங்க உங்களுடைய பை பொசிஷனை ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட்டுங்க 0.7478, நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 0.7691, நெக்ஸ்ட் டார்கெட் 0.800. ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரீசன்ட் லோ தான். ரீசன்ட் லோ எப்போ மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பை பண்ணிட்டு ரீசன்ட் லோ வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் லோவில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ரீசன்ட் லோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணக்கூடியவங்க ரீசன்ட் லோ இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து USD. நியூசிலாந்து USD நம்ம அதே தான் முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ டவுன் ட்ரெண்ட் சேனல் பிரேக் ஆயிடுச்சு, உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த சேனல் வந்து பிரேக் ஆயிரும்னு ப்ரீவியஸ் ஆக்சுவலாக ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்லியிருந்தோம் அந்த ஒரு வீக்ஸில். ஸோ மார்க்கெட் அது பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 பிப்ஸ் இந்த ரேஞ்சில் இங்கே மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ நம்ம சொல்லியிருந்தது போல் நம்ம இனிஷியல் டார்கெட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆயிருச்சு. நம்மளுடைய அடுத்த டார்கெட் 0.7057, 0.7266 நம்மளுடைய தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ அப்கமிங் வீக்ஸில் அதை நோக்கி தான் ட்ராவல் ஆகும். ஸோ இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் இப்போ இவ்வளோ நாளாக மார்க்கெட் போனதை விட இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நியூசிலாந்து USD லோ வரும்போதெல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது USDJPY. USDJPY நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட் லெவல்லே உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரகாரம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு சப்போர்ட் பிரைஸுக்கு மேலதான் இருக்கு, பை பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா பை பண்ண வேண்டாம். நீங்க ஆக்சுவலா இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்தே கூட நீங்க வந்து செல் பண்ண முடியும். செல் பண்ணிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து இப்போ ஸ்டாப் லாஸா கொடுங்க.
கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இதுக்கு மேல மார்க்கெட் போகும் அல்லது இதுக்கு மேல ஃபுல்லா செல் ஆகும் அப்படின்னீங்கன்னா அது எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இந்த சப்போர்ட் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகணும். ஒன்ஸ் அது பிரேக் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தவரையிலும் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் போகும். டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கும்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது போல 109.96 இனிஷியல் டார்கெட், அடுத்து 108.73 அடுத்த டார்கெட்டா இருக்கும். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் ஹை இருக்கும் போதெல்லாம் செல் பண்ணுங்க. அதோடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் அப்படிங்கிறது எப்ப கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 112.86 இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு 4 ஹவர் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆனது அப்படின்னீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் தாராளமா நீங்க செல்லுல ஒரு லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ண முடியும். அதர்வைஸ் ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க வந்து கவர் பண்ணிட்டு இருக்கணும். இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு ஷார்ட் டைம்ல தான் உங்களுடைய டார்கெட் கவர் பண்ண முடியும். இந்த சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்ச் மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சு அல்லது 112.86 கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறமா யூஎஸ்டி ஜேபிஐ பொருளும் ஒரு லாங் டைம்ல நீங்க பேரிஷ் ட்ரெண்ட்ல நீங்க வெயிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா ஒரு ரீசெண்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கரெக்ஷன்ஸ் ஒரு ரொம்ப அதிகமாக எதுவுமே இல்லாம வந்து பார்த்தா பை ஆகிட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் உலக சந்தையில வந்து இப்பொழுது குரூட் ஆயில் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த போல குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டவுன் ஆக்சுவலா நல்லா நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு கனடாவோடைய கரன்சி வேல்யூவும் டவுன் ஆகி யூஎஸ்டி கேட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சரி, இந்த வீக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூஎஸ்டி கேடை நீங்க செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு 1.3386 கூடிய பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் கொடுங்க. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து 100 பிப் மேல ஸ்டாப் லாஸ் கொடுங்க. உங்களுடைய டார்கெட் 1.2839 இந்த பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ இங்க இருந்து ஒரு 400 பிப்பு டார்கெட் நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை 1.3386 கூடிய பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செல்லுல தாராளமா நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்தவரைக்கும் பை பண்ண வேண்டாம், செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா 1.3386 உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்க போறது குரூட் ஆயில். குரூட் ஆயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்னாடி எங்க சொல்லியிருந்தோம், ஆக்சுவலா செல் பண்ண சொல்லியிருந்தோம். செல் பண்ணாக்கா $58 நம்மளுடைய லாஸ்ட் டார்கெட்டா சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $50 கீழேயே மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வியாழக்கிழமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னாக்கா $49.42 வரலாம் மார்க்கெட் வந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு 50.72 ஒரு பிரைஸ்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, நம்ம இது குரூட் ஆயில் இந்த வாரம் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி பாரிஸ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க, செல் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா செல் பண்ணாதீங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சிலே கூட நீங்க வந்து பை பண்ணலாம், தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா முன்னாடி சொன்னது போல 49.42 அப்படின்னீங்கன்னா 49.30 கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சை நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா வேணும், ஒரு கிளியரான ஒரு கான்பிடென்டா நீங்க பை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 52.62 கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சு மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய 50.72 இருந்து 52.62 இன்னும் $2 மார்க்கெட் மேல பிரேக் அவுட் ஆனது அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் தாராளமா நீங்க உங்களுடைய பை ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நான் முன்னாடியே சொன்னது போல 49.30 உங்களுடைய ஸ்டாப் லாஸ். உங்களுடைய இனிஷியல் டார்கெட்டுங்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த டார்கெட் 58. நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுடைய $64 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ குரூட் ஆயில் பொறுத்தவரையிலும் செல் எதுவும் பண்ண வேண்டாம். ரீசன்ட் லோ வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணுங்க. பை ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா 52.62 பிரைஸ் மார்க்கெட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதுக்கு அப்புறமா 58 + 64 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது கோல்டு. கோல்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ல இப்ப கரண்ட்ல பார்க்கும்போது 23க்கும் 38க்கும் இன்பிட்வீன் கேப்லயே மார்க்கெட் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா கோல்டு நீங்க பை பண்ணுங்க. பை பண்ணினீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 38.2 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் மோஸ்ட்லி கண்டிப்பா இந்த தடவை பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆனிச்சுன்னா அடுத்த டார்கெட் உங்களுக்கு 1262.60 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய 1262ங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ கோல்டை பொறுத்தவரையிலும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சில்வர்.
சில்வர் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக சில்வர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டாம், செல் பண்ண வேண்டாம், இல்லை பை பண்ண ட்ரேடே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா ரீசன் ஒரு ஃபியூ வீக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ட்ரெண்டில் எதுவுமே போகல, சைடுவேஸ்லேயே மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் சில்வரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை நான் பர்டிகுலராக சில்வர் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா ரீசன்ட் லோவை ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 13.89 அப்படின்னா நான் 13.85 நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் $15, நெக்ஸ்ட் டார்கெட் 15.67. ஸோ சில்வர் பொறுத்த வரையிலும் முடிஞ்ச வரைக்கும் 13.85ங்கிற கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 15, நெக்ஸ்ட் டார்கெட் 15.67. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சில பார்ஷியல் பேருக்கான டெக்னிக்கல் ப்ரிவ்யூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.